அவங்க வந்து பொசஷன் கொடுத்தாச்சு, அந்த டெலிவரி வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அந்த ஆர்டரை வந்து நீங்க வந்து கேட்கும்போது அவங்க என்ன பண்ணலாம், சப்போஸ் அந்த யார் டெலிவரி எடுத்தாங்களோ அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி டெலிவரி ஹேஸ் டு பி ஸ்டாப்டு அப்படின்னு கேட்குறாங்க எக்ஸிகியூஷன்ல. அல்லது வாரண்ட் வந்து டெலிவரி வாரண்ட் வந்து கொடுக்கறத வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க டிக்ளரேஷன் அண்ட் பொசஷன் சூட்ல. அல்லது மணி சூட்டா இருந்து ஏலம் போய் ஏலம் எடுத்து அந்த ஏலத்துல வந்து சேல் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ்ல ஒரு அப்பீல் வராங்க. இந்த 2 கண்டின்ஜென்சிஸ்ல பார்க்கும்போது அப்பீலுக்கு நோட்டீஸ் போய் அவங்க வந்து நீங்க ஸ்டே கொடுக்க கூடாது, இந்த மாதிரி கண்டின்ஜென்சிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, இந்த அப்பலேட் கோர்ட்ல வந்து இந்த அப்பீல் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும்போது யாரு பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ்ல பெனிஃபிட் அடைஞ்சாங்களோ அவங்கள நாளைக்கு ரெஸ்டிடியூஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு உண்டான செக்யூரிட்டியை நீங்க கோர்ட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லோயர் கோர்ட்டுக்கே அந்த செக்யூரிட்டியை நீங்க வாங்கிக்கிட்டு நீங்க டெலிவரி வந்து ஆர்டர் பண்ணதை நீங்க வந்து ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ணுங்க, இல்லாட்டி ஃபர்தரா நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் இந்த ஆர்டர் 41 ரூல் 6ல வரக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ். அதாவது இட் இஸ் ஆஃப்டர் பாசிங் ஆஃப் அன் ஆர்டர் இன் அன் எக்ஸிகியூஷன் அப்ளிகேஷன். இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 144ன்னு ஒரு செக்ஷன் 144 இருக்கு ஃபார் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் பொசஷன். பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ்ல ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிகியூஷன்ல ஏற்பட்டு அந்த எக்ஸிகியூஷன் அப்பீல் கோர்ட் ரிவர்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 144 அப்ளிகேஷன் போட்டீங்க அப்படின்னா அது ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி, எப்படி முதல்ல இருந்ததோ அதன்படி வந்து ரெஸ்டோர் ஆயிடும். அதுக்கு ஒரு கேரண்டிக்கு தான் வந்து 6ல அந்த எக்ஸிகியூஷன்ல ஸ்டே கொடுக்கறதுக்கு அந்த ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் பாசிபிலிட்டி ஆஃப் ரிவர்சிங் தி டிகிரி இன் தி அப்பீல் கோர்ட் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த செக்யூரிட்டியை வந்து வாங்கிக்குங்க அப்படின்னு அப்பல்லட் கோர்ட் ஃபீல் பண்ணி ட்ரையல் கோர்ட்டை டைரக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்றது. இது 2 விதத்துலையும் நடக்கலாம். ஏன்னா எக்ஸிகியூஷன் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமாவும் நீங்க வந்து வரலாம். எக்ஸிகியூஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டதுக்கு அப்புறமா செக்யூரிட்டி இன் கேஸ் ஆஃப் ஆர்டர் ஃபார் எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரி அப்பீல்டு ஃப்ரம் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன்ல ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமா கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேல வரக்கூடிய கண்டிஷன் தான் 41(6) subclause 1 where an order has been made for the sale of immovable property in execution of a degree and an appeal is pending from such degree, the sale shall on the application of the judgment debtor to the court which made the order be stayed on such terms as to giving security or otherwise as the court thinks fit until the appeal is disposed of. யார் எடுத்தாங்களோ அவங்க கொடுக்கணும். ஓகே சார். இதுல எங்களுக்கு சந்தேகம் எப்படி இருந்ததுன்னா அந்த 6 ரூல் 1ல அந்த சப்செக்ஷன் 1ல ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் கொடுக்கணுமா இல்ல ஹோல்டர் கொடுக்கணுமான்னு டவுட் வந்து சார். 2ல வந்து தெளிவா சொல்லிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் ஃபர்னிஷ் பண்ணனும் அப்படின்னு. அவ்வளவுதான். 1ல யாரு சீனியர் கொடுக்க வேண்டியது? 1ல கண்டின்ஜென்சி சார். அதாவது சப்போஸ் இப்போ வந்து எக்ஸிகியூஷன்ல வந்து டெலிவரி ஆர்டர் போட்டுட்டாங்க. ஹலோ சொல்லுங்க சீனியர் சொல்லுங்க. டெலிவரி வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க, ஆனா வாரண்ட் கொடுக்கல. டெலிவரி வந்து ஆர்டர், வாரண்ட் கொடுக்கல. டெலிவரி கோர்ட்ல மட்டும் ஆர்டர் போட்டிருக்காங்க. அங்கேயே வந்து அந்த ஆர்டர் பேர்ல நீங்க அப்பீல் வரும்போது டெலிவரி ஆர்டர் போட்டுட்டாங்க, இதை ஸ்டே பண்ணுங்கன்னு கேட்கும்போது யார் அப்பல்லன்ட்டோ அவங்க வந்து செக்யூரிட்டி கொடுக்கணும். சப்போஸ் டெலிவரி எடுத்துட்டாங்க அப்படின்னு வரும்போது திரும்பி யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க அப்பீல் போட்டு அவர் டெலிவரி ஸ்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாருன்னா அவர்கிட்ட ஸ்டே அவரை வந்து செக்யூரிட்டி வந்து கொடுக்க சொல்லி அப்பீல் கோர்ட்ல வந்து சொல்லுவாங்க. எந்த கண்டின்ஜென்சி இருக்கோ அந்த கண்டின்ஜென்சிக்கு தகுந்த மாதிரி 2 பேருக்குமே செக்யூரிட்டி வந்து கொடுக்க சொல்லி கேட்கலாம். நன்றி சீனியர், நன்றி. 2 பேருக்குமே கேட்கலாம். ஆனா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். இது இவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. இப்ப எப்படி நீங்க வந்து ஆர்டர் 38ல வந்து அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் கேக்குறீங்க இல்லையா, அந்த அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் கேட்கும்போது பிஃபோர் பாசிங் ஆஃப் தி அட்டாச்மெண்ட் ஆர்டர் இவங்க வந்து நோட்டீஸ் டு ஃபர்னிஷ் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா நாளைக்கு ரிவர்ஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லும் போது இன் கேஸ் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டெலிவரி எடுத்தவங்க சப்சிக்வெண்டா இந்த அப்பீல் முடியறதுக்குள்ள ஒரு 2-3 கை மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வந்து யார் பேர்ல வந்து அந்த இதை வந்து பைண்ட் ஓவர் பண்ணி திருப்பி ரெஸ்டியூட் பண்றது,
அதனாலதான் அந்த செக்யூரிட்டியை வந்து ஸ்டே கொடுக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யார் கேட்கறாங்களோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதுக்கு கோர்ட்டுக்கு வந்து அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நன்றி சீனியர். ஓகே ஓகே சார், நான் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன் சார். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இங்க நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்க முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சாரை இன்வைட் பண்றதுக்கு என் பார்த்திபன் அண்ணால வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சார் கிட்ட சார் வந்து கண்டிப்பா ஒரு செஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ சார்கிட்ட உடனே டிக் பண்ணி கேட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புனாங்க. சாரும் அடுத்த செகண்டே வந்துட்டு கண்டிப்பா நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னப்போ சார் வந்துட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. ஆனா நாங்க தான் அதை ஒரு வாய்ப்பா கருது. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு சார் வந்ததுல. தென் வாய்ஸ் கேட்கல, எனக்கு வாய்ஸ் கேட்கல. ஓகேங்களா? வாய்ஸ் கேட்கல எனக்கு. இப்போ கேக்குதுங்களா? ஆடிபிள்? இப்போ விட்டு விட்டு வருதா? ஓகே சார், சிபிசி along with உங்க ஆடியோ கட்டா இருக்கு. மைக் வந்து இப்பதான் வருது. மைக் வந்து கட்டாய் வருது. ஓகே சார், சாரி சார். ஆக்சுவலி சார் வந்து சிபிசி ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. ஓகே சார் வந்துட்டு சிபிசி அலாங் வித் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க போறாங்க. உங்களுக்கு ரிலவெண்டான ப்ரொவிஷன்ஸ் தமிழ்நாடு கோர்ட் அண்ட் சூப்பர்லேஷன் ஆக்ட் அண்ட் ஸ்பெசிபிக்லி ஃபேக்ட் டிபி ஆக்ட் ஸ்டாம்ப் ஆக்ட் ஸோ எல்லாமே எடுக்க போறாங்க. எப்பவுமே ஒரு செஷன் எப்படி இருக்குன்னா ஒரு சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா சாரோட செஷன் மட்டும் அப்படி இருக்காது. ரிலவெண்ட் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ ஸ்பெஷலாஸ் இருக்கோ அது எல்லாமே சார் வந்து கிளப் பண்ணி தான் உங்களுக்கு எடுக்க போறாங்க. So I think sincerely warm welcome you sir and welcome all the participants. Dear participants, small request, kindly mute your audios and videos. Kindly check one time also. Then kindly take over the session sir. Thank you sir. Thank you so much sir. Thanks for your sharp introduction. Good evening to everybody. I think as it has been represented by our host, that majority of the participants have already had the experience of my Evidence Act session hosted by Mr. Parthiban on 4 sessions. இப்ப நீங்க எல்லாருமே வந்து சிபிசி வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டியா வந்து கேட்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ சிபிசி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சொன்னேன். பட் சிபிசி அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஓஷன். இப்பவே இந்த செஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் 21 இந்த சிபிசிக்குள்ள நான் வந்து சேர்க்கவே இல்லை. 21 தவிர்த்து சிபிசி வந்து சொல்லலாம், கேட்கலாம். ஏன்னா 21 ஆர்டர் 21 மட்டுமே ஒரு தனி சிபிசி. 21 to 106 வரைக்கும், ரூல் 106 வரைக்கும் அது ஒரு தனி சிபிசி. அதை இதோட நம்ம வந்து சேர்க்க வேண்டாம். அதனால இப்ப செஷன் அப்படிங்கிறது 21 எக்ஸ்க்ளூட் பண்ணி சிபிசி. இதுல சிவில் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ், படிச்சுக்கிட்டு இருக்க எல்லா அட்வொகேட்ஸுக்குமே சிவில் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூட்
அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சூட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்லும்போது என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூட்டுங்கிறது வந்து எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. சிபிசில எங்கேயுமே வந்து சூட்டுன்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணவே இல்லை. ஆனா ஒரே ஒரு இடத்துல லிமிடேஷன் ஆக்ட்ல ஒரு டெஃபனிஷன்ல சூட் இன்க்ளூட்ஸ் அப்பீல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அங்க கூட டெஃபனிஷன் இருக்காது சூட்டுக்கு. அப்போ சூட்டுன்னா என்ன அப்படின்ற டெஃபனிஷன் இல்லாம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட ஒரு நபர் உரிமையியல் உரிமை பொறுத்து பாதிக்கப்பட்ட ஒரு நபர் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடி ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு வேண்டிய பரிகாரங்களை நீதிமன்றம் கொடுக்குமாறு கேட்கறது அப்படிங்கிறது தான் ஓவரால் சூட் அப்படிங்கிறது. இந்த சூட்டு அப்படிங்கிறதுக்கு கோர்ட்ல நம்ம கேஸ் போடுறவங்க யாரு பேர்ல கேஸ் போடுறோம், நம்மளுடைய வழக்கு என்ன, நமக்கு என்ன பரிகாரம் வேணும், நம்மளுடைய கேட்ட பரிகாரத்துக்கு என்ன வந்து நீதிமன்ற கட்டணம் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய கோரிக்கையானது காலாவதி தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா, நமக்கு வந்து இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு உண்டான வழக்கு முகாந்திரம் என்ன, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு வழக்கு யாரு நீதிமன்றத்துக்கு வர்றாங்களோ அவங்க தாக்கல் செய்யும் போது அவங்கள வந்து வாதி அப்படின்னும், யாரு பேர்ல வழக்கு போடுறாங்களோ அவங்கள பிரதிவாதி அப்படின்னு சொல்லி இந்த சிபிசி ஆரம்பிக்குது. இந்த சிபிசில 2 பிரிவா இருக்கும். முதல் பிரிவு செக்ஷன்ஸ், 2வது பிரிவு ஆர்டர். ஆர்டருக்கும் செக்ஷனுக்கும் ஏதாவது ஒரு வேறுபாடு வந்தால், ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் அல்லது செயல்படுத்துவதற்கும் செக்ஷனை செயல்படுத்துவதற்கும் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி இருந்தால் எது ப்ரிவைல் ஆகும் அப்படின்னால் செக்ஷன் தான் ப்ரிவைல் ஆகும், ஆர்டர் ப்ரிவைல் ஆகாது. அடுத்தது செக்ஷன் ஏன் ஆர்டர் ஏன் அப்படின்னு பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அப்படியே டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு மாடிப்படி கட்டும்போது அந்த படிக்கட்டுக்கு கீழே பேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பிளாட்ஃபார்ம் போடுவாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் தான் செக்ஷன். அந்த பிளாட்ஃபார்ம் மேல படி கட்டுறீங்க பாத்தீங்களா, 1 2 3 4ன்னு, அதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதனாலதான் அதுக்கு பேரே ஆர்டர். முதல்ல வழக்கு அப்படின்னா யாரு பார்ட்டி, ஆர்டர் 1. ஆர்டர் 1 அப்படின்னா பார்ட்டிஸ் டு தி சூட், யாரெல்லாம் வாதியா வரலாம் அப்படிங்கிறது ஆர்டர் 1 ரூல் 1. அதுல ஒண்ணுக்கு மேல வாதிகள் எப்ப வரலாம் அப்படின்னா, அவங்க கேட்டிருக்கக்கூடிய பரிகாரமானது ஒரே வழக்கு மூலத்தில் ஏற்பட்டு ஒரே பிரதிவாதிகள் பேர்ல ஒரு வழக்கு, ஒரே வழக்கு சொத்தின் பேர்ல கேட்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால் அவங்க எல்லாருமே வாதியா அந்த வழக்குல சேரலாம். ஆர்டர் 1 ரூல் 1. ஏன் அப்படின்னா, தனித்தனியா ஒரு சூட்டு போட்டா
டைம் நிறைய ஆகும், மல்டிபிளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்த ஆர்டர் 1 ரூல் 1. அந்த மாதிரி நம்ம வழக்கு போடுறோம். அதே சமயம் கோர்ட் என்ன ஃபீல் பண்றாங்க, இண்டிபெண்டா தான் நீங்க வந்து இந்த வழக்கு வந்து போடணும், நீங்க வந்து ஒரே வழக்குல 2 வாதிகளை வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு கோர்ட் ஃபீல் பண்ணா செப்பரேட் ட்ரையல் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் 1 ரூல் 2ல கோர்ட். இது வாதி. வழக்கு தொடுக்கிறவர்கள் யார் எப்படி சேர்ந்து வழக்கு தொடுக்கலாம். அடுத்தது ஆர்டர் 1 ரூல் 3. யாரெல்லாம் பிரதிவாதி, யாரு பேர்ல என்ன வந்து பரிகாரம் வேணும் அப்படிங்கிறத பிரதிவாதிகளா வழக்குல வந்து சேர்க்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த ப்ரொவிஷன். அது அரசாங்கமா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், பிரைவேட் பார்ட்டிஸா இருக்கலாம். வாதியினுடைய விருப்பம், யார் பேர்ல அவருக்கு வந்து அந்த வழக்கு தொடுக்கணும்னு சொல்றாரோ அவங்க வந்து பிரதிவாதியா வந்து சேர்த்துக்கலாம். எப்படி வாதி வந்து ட்ரையல் வந்து ஜாயின் பண்ணா ஜாயின் ட்ரையல் வராம செப்பரேட் ட்ரையல் ஆகுதோ, அதே மாதிரி டிபெண்டன்ட்டை சேர்க்கும் போதும் இதே மாதிரி 2 பேரை சேர்க்க முடியாது, தனியா தான் போடணும் அப்படின்னு வந்தால் ஆர்டர் 3A செப்பரேட் ட்ரையல் டிபெண்டன்ட்டும் கேட்கலாம். அது சரியா இருந்தா கோர்ட் ஆர்டர் பண்ணலாம். அது 3A. ஃபைல் பண்ணக்கூடிய சூட்டை எப்படி எடுத்துக்கிறாங்களோ, ஜாயின் ட்ரையலோ அல்லது செப்பரேட் ட்ரையலோ எப்படி டிசைட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் 1 ரூல் 4ல அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது பிரிச்சு வந்து கொடுக்கணும். அது ஆர்டர் 20ல. அதே மாதிரி ஆர்டர் 1 ரூல் 5ல ஒரு 4-5 ரிலீஃப் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 5-6 பிரதிவாதி இருக்காங்க, 4-5 ரிலீஃப் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, எந்த பிரதிவாதி எந்த ரிலீஃபை பொறுத்தளவுக்கு அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த ரிலீஃபை மட்டும் கண்டெஸ்ட் பண்ணா போதும், ஹோல் கேஸை கண்டெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது ஆர்டர் 1 ரூல் 5. கான்ட்ராக்டை பொறுத்தளவுக்கு யார் பார்ட்டிஸா வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆர்டர் 1 ரூல் 6ல நீங்க அப்படியே அந்த ஸ்பெஷல் ரிலீஃப் ஆக்டுக்கு போனீங்க அப்படின்னா, சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டு நீங்க சூட்டு போறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொருக்கு வித்தர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். வித்தர்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் அவர் நீங்க வந்து சூட் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடும்போது உங்களுக்கு அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்தவர் பிளஸ் அக்ரிமெண்ட் பெண்டிங்ல ஃபோர்ஸ்ல இருக்கும்போது சப்சிக்வெண்டா வித்தவர் அவரை நீங்க பார்ட்டியா சேர்த்தணும். அந்த ப்ரொவிஷன் சொல்றதுதான் ஆர்டர் 1 ரூல் 6. ஜாயிண்டர் ஆஃப் பார்ட்டிஸ் லைபிள் ஆன் சேம் கான்ட்ராக்ட் தோ சப்சிக்வெண்டா வர்றவங்க பர்ச்சேசர் வந்து கான்ட்ராக்ட்ல வராட்டினாலுமே ஸ்பெஷலி ஃபேக்ட்ல கிளைம் அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் பேர்லையும் கேட்கலான்னு இருக்கிறதுனால பிஃபோர் ஃபைலிங் ஆஃப் தி சூட்டு நீங்க அவங்கள அந்த கான்ட்ராக்ட் கீழே வர்றதுனால அவங்கள நீங்க வந்து பார்ட்டியா சேர்க்கணும். அவரையும் சேர்த்து இன்கேஸ் ஜெயிச்சா அந்த கிரைய பத்திரம் எழுதி கொடுக்க சொல்லி கோர்ட்ல கேட்கணும். ஸ்பெசிபிக் ஆர்டர் 1 ரூல் 7 பொறுத்த அளவுக்கு கிளைம் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த டிபெண்டன்ஸ் பேர்ல எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா தெரியாத பட்சத்திலையும் தனித்தனியா கேட்க முடியல அப்படின்னு சொன்னால் ஜாயிண்டாவும் அந்த டிபெண்டன்ஸ் பேர்ல அந்த ரிலீஃப் வந்து நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூனி மார்க்டேஜ். சப்சிக்வெண்டா ஒரு மார்க்டேஜ் பெண்டிங்ல இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி வித்துறாங்க அப்படின்னா தி சப்சிக்வெண்ட் பர்ச்சேசர் ஹஸ் பிகம் தி பியூனி மார்க்டேஜ் அண்ட் when you file a suit for mortgage you are not so specific whether the amount has to be collected or the property is liable from the hands of the subsequent purchaser will also be liable அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருக்கோ இவர்கிட்ட இருந்தது இவரையும் அவரையும் சேர்த்து எனக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இன் கேஸ் இஃப் எனி டவுட் அரைசஸ். அடுத்த ஆர்டர் 1 ரூல் 8. ஆர்டர் 1 ரூல் 8 அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் சூட். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சூட் அப்படிங்கிறது ஒரு சொசைட்டி,
ஒரு ஸ்ட்ரீட்டு, ஒரு காமன் இன்டென்ஷன் இருக்க, காமன் ரிலீஃப் வேணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சார்பா வந்து போடக்கூடிய சூட்டு ஆர்டர் 1 ரூல் 8 ரெப்ரசன்டேட்டிவ் சூட்டு, அதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லும்போது ரெப்ரசன்டேட்டிவ் சூட்டு போடுறீங்க அப்படின்னா ஆர்டர் 1 ரூல் 8ல யூ மஸ்ட் சீக் பர்மிஷன் ஃப்ரம் தி கோர்ட் அண்ட் ஃபைலிங் அண்ட் செப்பரேட் அப்ளிகேஷன் அண்டர் ஆர்டர் 1 ரூல் 8 டு டேக்கன் ஆன் தி ஃபைல் ஆன் பிஹாஃப் ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் சூட் அண்ட் அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் அந்த ஐஏ நம்பர் பண்ணி அதில் அப்ஜெக்ஷன்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணி அந்த அப்ஜெக்ஷன்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அஃபிடவிட் போட்டு அந்த அஃபிடவிட்ல இருக்கக்கூடிய அப்ஜெக்டார்ஸை நீங்கள் டிஃபெண்டண்டா சூட்ல சேர்த்தி அதுக்கு முன்னாடி வந்து பேப்பர் பப்ளிகேஷன் டாம் எல்லாமே போட்டு அப்ஜெக்ஷன்ஸ் கால் ஃபார் பண்ணி அப்ஜெக்டார் இருந்தா அவங்கள டிஃபெண்டண்டா சேர்க்க சொல்லி திரும்பி அவங்க ஆஸ் அ டிஃபெண்டண்டா அவங்களுக்கு வந்து சூட் சம்மன்ஸ் எல்லாம் வந்து சர்வ் பண்ணி அவங்களையும் ஹியர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஃபர்தரா வந்து கேஸ் வந்து ப்ரொசீட் பண்றது. அந்த அப்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ப்ரொவிஷன்ஸ்ல வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபைல் பண்றது 8ல பண்றோம், அப்ஜெக்ஷன்ஸ் வந்து 8A வாங்குறாங்க. அதன் அடிப்படையில தான் அவங்கள பார்ட்டியா வந்து சேர்க்கறது. அடுத்து மிஸ்ஜாயிண்டர் ஆர் நான் ஜாயிண்டர். மிஸ்ஜாயிண்டர் நான் ஜாயிண்டர் அப்படின்னு சொல்லும்போது டிஃபெண்டன்ட் அப்பியர் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த மிஸ்ஜாயிண்டர் நான் ஜாயிண்டர் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். மிஸ்ஜாயிண்டரை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூட்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி. பட் நான் ஜாயிண்டர் அப்படின்னு வரும்போது நெசசரி பார்ட்டியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ராப்பர் பார்ட்டியா நெசசரி பார்ட்டியா அப்படிங்கிறத வந்து பிளெயின்டிஃப் முடிவு பண்ணி ப்ராப்பர் பார்ட்டியா இருந்தா சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நெசசரி பார்ட்டியா இருந்தால் அவங்கள வந்து சூட்ல சேர்க்கணும். அப்படி நெசசரி பார்ட்டி சூட்ல சேர்க்காம அவங்க இல்லாம அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரிலீஃப் வாதிக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம் as far as non-joiner of necessary party is concerned. அது அப்புறமா கேஸ் போடும்போது இன்ன நேரம் நம்ம வந்து போட்டுட்டோம், பட் பின்னாடி நமக்கு வந்து இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கணுமே, இவங்களை வந்து சேர்த்துருக்கலாம், இவங்க சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வரும்போது தான் இந்த நான்-ஜாயினர் ஆஃப் நெசசரி பார்ட்டி அவங்க எடுக்கும்போது அல்லது ப்ராப்பர் பார்ட்டி எடுக்கும்போது அடுத்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா அவங்கள சேர்க்கறதுக்கு உண்டான ரைட் ஆர்டர் 1 ரூல் 10. ஆர்டர் 1 ரூல் 10 1 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூட்டு போடும்போதே தவறா வந்து வாதியை வந்து தவறா போட்டுறது. இப்ப வாதியை தவறா போட்டுறது அப்படின்னா அது எப்படி சார் வாதியை வந்து தவறா போட்டு வழக்கு போட முடியுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஒரு சூட்டு வந்து போடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் சூட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கோயில் சூட்டு போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இப்போ கழுமலை நாதசாமி கோயில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் வந்து வாதி அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த கழுமலைநாத சாமி ரெப்ரசன்டட் பை இஓ அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பர் டெஸ்கிரிப்ஷன் கிடையாது. அந்த பிளெயின்டிஃப் அப்படின்றது வந்து ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. ஏன் அப்படின்னா கோவில் சூட்டை பொறுத்தளவுக்கு வாதியா போட்டாலும் சரி அல்லது பிரதிவாதியா போட்டாலும் சரி அந்த கோவில்ல என்ன ஐடல் இருக்கோ இப்போ வந்து மாரியம்மன் ஐடல் அப்படின்னு சொன்னா இல்ல பச்சை மாரியம்மன் ஐடல் அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையார் ஐடல் அப்படின்னா அந்த ஐடல் தான் ஜூரிஸ்டிக் பர்சன். அந்த ஐடல் பேர்ல தான் சூட்டு போடணும். இப்ப அந்த ஐடலை விட்டுட்டோம், நம்ம கோயிலை போட்டோம், டெம்பிள்னு போட்டோம். டெம்பிள் இஸ் நாட் அ ப்ராப்பர் பார்ட்டி, ஐடல் அலோன் இஸ் தி ப்ராப்பர் பார்ட்டி. இந்த நெசசரி பார்ட்டியா ஐடலை சேர்க்கல அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் அப்ஜெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதான் அந்த சூட் இன் தி நேம் ஆஃப் ராங் பிளைன்டிஃப். அந்த மாதிரி தெரியாம வந்து போடுறோம். அல்லது நம்ம வந்து ஒரு வாதியா வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஒரு சூட்டு போடுறதுக்காக கொடுக்கும்போது ஒரு பேங்க் சூட்டே எடுத்துக்கங்களேன். ஒரு பிரான்ச் மேனேஜர் இருக்காரு, அந்த பிரான்ச் மேனேஜர் அவருடைய பேரு அவருடைய பேர் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு. எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து போடுறோம். கொடுக்கும்போது அவர் இருக்காரு, ஃபைல் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபைல் பண்ற டயத்துல வேற பிரான்ச் மேனேஜர் வேற ஆள் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பேர் மாறி போயிடும். அப்ப அந்த பேங்க் அதே தான் இருக்கும், பேர் மாறி போயிடும். அப்பவும் நீங்க வந்து கோர்ட்ல வந்து இந்த ஆர்டர் 1 ரூல் 10ல ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து இந்த மாதிரி ராங் பிளைன்டிஃப் அப்படின்னா இன்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ராங் பிளைன்டிஃப்ல வந்துடுச்சு, அதனால வந்து எங்களுக்கு அமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றது ஆர்டர் 1 ரூல் 10 சப்கிளாஸ் 1. இட் டீல்ஸ் வித் பிளெயின்டிஃப். அடுத்தது ஆர்டர் 1 ரூல் 10 சப்கிளாஸ் 2. இது கோர்ட் மே ஸ்ட்ரைக் அவுட் ஆர் ஆட் பார்ட்டிஸ். இதுல தான் நம்ம வந்து ஒரு டிஃபெண்டன்ட் வந்து அன்னெசரியா இருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த டிஃபெண்டன்ட் எனக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லைங்க, எனக்கு இதுக்கு எதுவுமே கிடையாது, நான் அன்னெசரி பார்ட்டி அப்படின்னு சொன்னால், இந்த அதே டிஃபெண்டன்ட் சம்மன் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஆர்டர் 1 ரூல் 10 சப் கிளாஸ் 2ல என்னை நீக்குங்கன்னு மனு போடலாம். அதை விசாரிச்சுட்டு நீக்கிடலாம் கோர்ட். அதை ஒரு ஆர்டிஎல் ட்ரையல் வந்து அந்த டிஃபெண்டண்டா அவர் அங்க இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அட் தி ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலே அவர் பண்ணலாம். சம்மன் வாங்கினதுக்கு அப்புறமாவே அவர் பண்ணிடலாம். அதே சமயம் ஆட் பார்ட்டிஸ், பிளெயின்டிஃப் வந்து சூட்டு போடும்போது ஒரு சில டிஃபெண்டண்ட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், பின்னாடி தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த டிஃபெண்டண்ட்டை சேர்க்கறதுக்கு இந்த ஆர்டர் 1 ரூல் 10 சப் கிளாஸ் 2ல அவங்க வந்து சேர்க்கறதுக்கு அதுல தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுறோம். அதை அப்ளிகேஷன் போட்டு அலா ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள சேர்க்கணும். சேர்த்ததுக்கு அப்புறமா அமெண்ட் பண்ணணும். ஆர்டர் 6 ரூல் 17ல அமெண்ட் பண்ண பிளைண்ட், அமெண்டட் காப்பி ஆஃப் பிளைண்ட் நியூலி ஆடட் டிஃபெண்டன்ஸுக்கு போகணும். இது பின்னாடி வர்ற ப்ரொவிஷன்ஸ்ல வந்து அப்படியே நான் ஜஸ்ட் டிஞ்ச் எல்லாம் ப்ராக்டிஸ்ல இருக்கிறதுனால ஜஸ்ட் டு ரீகால் யுவர் மெமரிஸ் as far as practical aspects are concerned. அதனால சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து கொடுக்கணும். அந்த அமெண்டட் காப்பி ஆஃப் பிளைண்ட் அவங்களுக்கு போகணும். போயினதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் போட்டு ஃபர்தரா வந்து ட்ரையல் நடக்கும். அதான் 4. எப்போ அப்போ டிஃபெண்டன்ட் சேர்த்தாங்கன்னா where the defendant added plain to be amended. ஆர்டர் 1 ரூல் 4ல மேண்டேட் பண்றது எப்படி திருத்துறது அப்படின்னா ஆர்டர் 6 ரூல் 17ல திருத்துறது அமெண்ட்மெண்ட். அடுத்தது ஆர்டர் 1 ரூல் 10A. அமிக்கஸ் குரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைகோர்ட்ல தான் சொல்லுவாங்க அமிக்கஸ் குரி அப்படின்னா, இந்த பார்ட்டிஸுக்கு சம்மன் போய் அவங்க சம்மன் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து நேரடியா வராமையோ அல்லது வக்கீல் மூலமா அப்பியர் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கோர்ட் வந்து மெரிட்ஸ்ல அந்த கேஸை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கும் போது ஒரு அமிக்கஸ் குரி அப்படின்ற ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுடைய கேஸ் என்னன்னு சொல்லுங்க, மெரிட்ஸ்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் லெவல்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சிவில் கோர்ட்டுக்கும் உண்டு அப்படிங்கிறது இந்த ஆர்டர் 1 ரூல் 10A படிச்சீங்கன்னா தெரியும். ஆர்டர் 1 ரூல் 10A சிவில் கோர்ட்டினுடைய அமிக்கஸ் குரி. கோர்ட் வந்து அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க கேஸ் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வந்து ஆர்டர்ஸ் வந்து போடுறது ஆர்டர் 1 ரூல் 10A. அடுத்தது ஒரு 3-4 வாதி இருக்காங்க, ஒரு 4-5 பிரதிவாதி இருக்காங்க அப்படின்னா 4 வாதியும் சேர்ந்து யாராவது ஒரு வாதிக்கு இந்த வழக்கை நடத்துறதுக்கு நாங்க வந்து அதிகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி 4 பிரதிவாதிகளும் சேர்ந்து எங்களுக்காக இன்னார் வந்து கேஸ் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்க வேண்டாம். ஒரு அஃபிடவிட் ஆர்டர் 1 ரூல் 12 ஆர்டர் 1 ரூல் 12ல ஒரு அஃபிடவிட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து அதை ஏத்துக்கிட்டு அந்த வாதி கொடுக்கக்கூடிய முதல் வாதியோ 3வது வாதியோ யாருக்கு வந்து அந்த அஃபிடவிட் கொடுத்துருக்காங்களோ எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர் பிளெயின்டிவ்ஸ் அண்ட் டிஃபெண்டன்ட்ஸ் கேஸை வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணலாம், எவிடன்ஸ் கொடுக்கலாம் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம். நம்ம யூஷுவலா ஒரு சூட்டு நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த வழக்கில் ப்ரூஃப் கொடுக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னால், நான் இந்த வழக்கில் முதல் வாதி, மற்ற வாதிகள்லாம் வந்து ஏதோ ஒரு சொந்தமோ அல்லது ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நாங்கள் இந்த வழக்கு தாக்கல் செய்துள்ளோம், மற்ற வாதிகளுக்காகவும் சேர்ந்து நான் இந்த முதல் விசாரணை நிரூபண வாக்குமூலத்தை தாக்கல் செய்துள்ளோம் அப்படின்னு கொடுக்குறீங்க பாத்தீங்களா. அப்படி கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மற்ற வாதிகள்லாம் சேர்ந்து ஒரு அஃபிடவிட் இன்னார் வந்து கேஸ் எங்களுக்காக நடத்துறதுக்கு கொடுத்துருக்கோன்ற அந்த அஃபிடவிட் ஃபைல்ல இருக்கணும், அது ரெக்கார்ட் ஆயிருக்கணும் கோர்ட்ல. ஆர்டர் 1 ரூல் 12ல அந்த அஃபிடவிட் கொடுத்து அது ரெக்கார்ட் ஆயிருந்ததுன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர்ஸ் அந்த ப்ரூஃபோட நீங்க ஃபைல் பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு டெக்னிக்கலா யாரும் பாக்குறது இல்லை. ரைட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பட் ப்ரொவிஷன் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்.
ஒரு சில ஜட்ஜஸ் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டா சட்டத்துல இடம் இருக்கு, இது புதுசா கேட்கிறாரே அப்படின்னு நீங்க வந்து ஒரு நடுவில் வந்து இப்படி இருக்கா ப்ரொவிஷன் அப்படின்னு இருக்கா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இருக்கக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். ப்ராக்டிக்கலா இருக்கா அப்படின்னா ப்ராக்டிக்கலா நம்ம ஒரு சிலதெல்லாம் பண்றது இல்லை. பட் சட்டத்துல வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு யாராவது ஒருத்தர் நீங்க இப்படி கொடுத்தா தான் நான் வந்து உங்க அஃபிடவிட் ப்ரூஃப் எடுத்துக்க முடியும் சார், அந்த மாதிரி ஒரு மற்றவங்களாம் உங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணி அஃபிடவிட் காணமே அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த ப்ரூஃப் அவங்க வந்து ஏத்துக்க முடியும். அதான் வந்து 12. அடுத்தது அந்த அப்ஜெக்ஷன்ஸ் ஆஸ் டு நான் ஜாயிண்டர் அண்ட் மிஸ் ஜாயிண்டர் இருக்கு பாத்தீங்களா, ப்ராப்பர் அண்ட் நெசசரி பார்ட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா. அந்த நெசசரி பார்ட்டிஸ் அப்படிங்கிறத அந்த அந்த கட்சியை பிஃபோர் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட் போடும்போதே ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடணும். இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டி அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்றதுக்கு இந்த ஆர்டர் 1 ரூல் 13 கீழே ப்ரொஹிபிஷன் இருக்கு. சப்போஸ் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா புதுசா ஒரு பார்ட்டி சேர்க்கறாங்க அல்லது சேர்க்க சொல்லி சொல்றாங்க அப்படின்னு வரும்போது அடிஷனல் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்ப நீங்க வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து அடிஷனல் ப்ளீடிங்ஸ் போடும்போது நீங்க வந்து அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். பட் ஆஸ் ஆன் டேக்கன் ஆன் ஃபைல் சூட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நெசசரி பார்ட்டி அப்படிங்கிற அந்த டிஃபென்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடும்போதே நீங்க வந்து எடுத்துடணும். அப்படி எடுக்கலன்னா கடைசியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ட் எனி சச் அப்ஜெக்ஷன் நாட் சோ டேக்கன் ஷல் பி டீம்டு டு ஹேவ் பீன் வெய்வ்டு, இன்டென்ஷனலி இட் ஹாஸ் பீன் வெய்வ்டு. அதுக்கப்புறமா நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட்ஸும் பேச முடியாது, அப்பெலட் கோர்ட்லயும் பேச முடியாது, பிகாஸ் இட் ஹாஸ் பீன் இன்டென்ஷனலி வெய்வ்டு. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்டிஸ் டு தி சூட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டர் 1 ரூல் 10 அப்படிங்கிற அந்த 13 ரூல்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இது முதல் படி. இதுதான் வந்து படிக்கட்டு கட்டுறதுல முதல் படி. இதுக்கு எங்க சார் அந்த அந்த படி உட்கார்றதுக்கு வந்து கீழே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் சொன்னீங்களே அது எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட சேர்ந்து தனியா வராது. ஒரு 5 ப்ரொவிஷன் சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது என்னன்னா செக்ஷன் 26 சிபிசி. இப்ப எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சூட்டு போடும்போது நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா plaint filed by the plaintiff and order 7 rule 1 CPC அப்படின்னு போட்டுருவோம். பட் செக்ஷன் இருக்கு. plaint filed by the plaintiff under section 26 read with order 7 rule 1 CPC அப்படின்னு போடணும். ஆனா ப்ரோஃபார்மா ப்ளீடிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஒரு பிளைண்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்ம்ஸ் இருக்கு பின்னாடி. சிபிஎஸ்சியினுடைய ஃபார்ம்ஸ் வந்து பின்னாடி இருக்கும். ஒவ்வொன்றும் எப்படி ஒரு சூட், இன்ஜங்ஷன் சூட் பெர்ஃபார்மா என்ன, டிக்ளரேஷன் சூட் பெர்ஃபார்மா என்ன, ஈஸ்ட்மென்ட் சூட் பெர்ஃபார்மா என்ன, மார்க்டே சூட் பெர்ஃபார்மா என்ன, அக்கௌண்டிங் சூட் பெர்ஃபார்மா என்ன, பார்ட்டிஷன் சூட் பெர்ஃபார்மா என்ன, இன்டர்பிளேட்டர் சூட் பெர்ஃபார்மா என்ன அப்படின்னு ஒவ்வொரு ப்ரோஃபார்மா வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சியில் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோஃபார்மா ஃபார்ம் இருக்கு எப்படின்னு. நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செக்ஷன் 26 வந்து எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து இருக்காது. ஆர்டர் 7 ரூல் 1 சிபிசி அப்படின்னு மட்டும்தான் போடுவாங்க. நீங்க பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னதுனால நான் அதை சேர்ந்து எடுத்துட்டு போறேன். இது வந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னா ஆர்டர் 7 வரைக்கும் வரும். இந்த முதல் படிக்கு உண்டான ஆர்டர் 1 to ஆர்டர் 7 வரைக்கும் ப்ளீடிங்ஸுக்கு உண்டானது அந்த பிளாட்ஃபார்ம் 1 to 7 வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் செக்ஷன்ஸ் கீழே வரும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஆர்டர் 1க்கே அங்க ஒரு செக்ஷன் வந்துடும். முன்னாடி யார் பார்ட்டி அப்படிங்கிறது வந்துடும் செக்ஷன்ல. இப்போ யாரு பார்ட்டி, யாரு வழக்கு போடணும்னு முடிவு பண்ணியாச்சு, யாரு பிரதிவாதிங்கிறது முடிவு பண்ணியாச்சு, எப்படி அந்த வழக்கை வந்து கோர்ட்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதும் முடிவு பண்ணியாச்சு. இப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னா பார்ட்டிஸ் முடிவு பண்ணிட்டோம். ஃப்ரேம் ஆஃப் சூட் ஆர்டர் 2 அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆஃப் சூட். ஃப்ரேம் ஆஃப் சூட் அப்படின்னா இதுல ஒட்டு மொத்தமா இந்த ஃப்ரேம் ஆஃப் சூட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் என்டையர்லி டீல்ஸ் வித் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரிலீஃப். காஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரிலீஃப் மட்டும் பேசுறது ஆர்டர் 2. அது ஃப்ரேம் ஆஃப் சூட்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு சூட்டுல கேட்கப்பட வேண்டிய அனைத்து பரிகாரங்களும்
எந்த வழக்கு மூலத்தில் ஏற்பட்டதோ அந்த வழக்கு மூலத்தில் ஏற்பட்ட அனைத்து பரிகாரங்களையும் ஒரு வழக்குல நீங்க கேட்டு முடிச்சிடணும். தனியா ஒரு அதே வழக்கு மூலத்தை சார்ந்து விட்டு போன பரிகாரத்தை தனியா கேஸ் போட்டு கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆர்டர் 2 அப்படிங்கிறது. இதுல பிராக்டிக்கலா சிவில் சைட்ல பிராக்டிஸ் பண்ற எல்லா அட்வொகேட்ஸுக்கும் ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா ஆர்டர் 2 ரூல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் 2 ரூல் 2 அப்படிங்கிறது அதாவது ஒரு சூட் வந்து ஆர்டர் 2 ரூல் 2ல ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா there is a difference between ஆர்டர் 2 ரூல் 2 அண்ட் res judicata செக்ஷன் 11 சிபிசி. அதை நான் வரும்போது நான் வந்து அதை கம்பைன் பண்ணி சொல்றேன். பின்னாடி வரும், இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஆர்டர் 2 ரூல் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கு மூலத்தில் ஏற்பட்ட அனைத்து பரிகாரங்களையும் ஒரே வழக்கில் கேட்க வேண்டும். அப்படி கேட்க தவறிவிட்டால் அதே வழக்கு மூலத்தில் விட்டு போன அந்த பரிகாரத்தை ஒருவர் நீதிமன்றத்தில் புதிதாக கேட்க இயலாது. இதுதான் வந்து ஆர்டர் 2. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். சூட் ஃபார் பார்ட்டிஷன் போடுறீங்க. சூட் ஃபார் பார்ட்டிஷன் போடும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட்ஸ் கேட்கறதுக்கு மறந்துட்டீங்க, பிரேயர்ல கேட்கல, ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட்ஸ் கேட்கல. பட் சூட்டு டிகிரி ஆயிடுது. சூட்டு டிகிரி ஆயிடுது, ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிடுறாங்க, ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணிடுறாங்க, கமிஷன் அப்பாயின்ட் பண்றாங்க, போயிட்டு வந்து ஃபைனல் டிகிரி வந்து பாஸ் ஆயிடுது. ஃபைனல் டிகிரியை பேஸ் பண்ணி இபி போட்டு பொசஷன் எடுத்து டெலிவரியும் எடுத்துட்டீங்க. ஏன்னா எப்போ வந்து மீன் ப்ராஃபிட்ஸுக்கு வந்து ஆர்டர் 20 ரூல் 12 அப்ளிகேஷன் எப்போ போடணும் அப்படின்னு சொன்னால் டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இஃப் யூ ஆர் எக்ஸ்க்ளூடிங் ஜாயின்ட் பொசஷன்ல அக்கௌண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் அதே சமயம் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பொசஷன்ல முதல்ல 37(2)ன்னு சொல்லுவோம். இப்ப அதெல்லாம் போயிடுச்சு, வெறும் 37 மட்டும்தான் வச்சிருக்காங்க பிக்சட் கோர்ட் ஃபீஸ் வந்ததுனால. பார்ட்டிஷன் சூட்டுக்கு முதல்ல வந்து 37(2) ஜாயின்ட் பொசஷன், 37(1) அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் பொசஷன். அதாவது ஒரு ஷேரர் வந்து ஜாயின்ட் பொசஷன் இல்லாம பார்ட்டிஷன் சூட் கேட்டு எனக்கு பொசஷன் கொடுங்கன்னு கேட்டா யூ ஹேவ் டு அஃபிக்ஸ் தி கோர்ட் ஃபீ அண்டர் செக்ஷன் 37(1) ஆஃப் தி கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் அண்ட் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் யுவர் ஷேர். அப்போ 37(2) அப்படின்னு சொன்னால் யூ ஆர் டீம்டு டு பி இன் ஜாயின்ட் பொசஷன் அண்ட் தேர் இஸ் நோ டிவிஷன் பை மீட்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ். தென் யூ ஆர் என்டைட்டில்ட் டு affix தி கோர்ட் ஃபீ, a fixed court fee. அது வந்து அப்போ ஒவ்வொரு கோர்ட்டுக்கு ஒரு மாதிரி 30 ரூபா, அப்புறம் 750 ரூபா, அப்புறம் 1000 ரூபா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வரும்போது 1500 ரூபா, 2000 ரூபா, அந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமா அமெண்டட் கோர்ட் ஃபீஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா கோர்ட்டுக்கும் 5000 ரூபா, ஹைகோர்ட்டுக்கு மட்டும் வேற. இப்போ அந்த 37(1) 37(2)ன்ற கான்செப்டே போயிடுச்சு. 37ல கோர்ட் ஃபீஸ் ஓட்டுறோம் அப்படின்றது வந்துடுச்சு. இப்போ இந்த பார்ட்டிஷன் சூட்ல ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட்ஸ் கேட்காம ஒரு கம்ப்ளீட்டா வந்து டெலிவரி எடுத்து முடிச்சாச்சு. அப்பதான் நமக்கு தெரியுது நம்ம ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட்ஸ் கேட்கலையே, டிகிரி வந்து பிரேயரே கேட்காம விட்டுட்டோமே. அப்படிங்கும்போது ஏன் நமக்கு தான் டெலிவரி வந்து இப்பதானே கொடுத்துருக்காங்க, நம்ம ஏன் ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட்ஸுக்கு தனியா வழக்கு போட முடியாதா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு வழக்கு ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட்ஸுக்கு தனியா நீங்க போட்டால் ஆர்டர் 2 ரூல் 2ல அந்த சூட்டு நம்பரும் பண்ண மாட்டாங்க. ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாங்கன்னா அது வந்து தள்ளுபடி செய்யப்பட வேண்டிய ஒரு வழக்கா வந்துடும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு உரிய அனைத்து பரிகாரங்களையும் ஒரு வழக்குல ஒரு வாதி கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த ஆர்டர் 2 ரூல் 2. ஆர்டர் 2 இதே இதுதான், காஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தி பிரேயர் ஃபார் தி சூட் அப்படிங்கிறது. அடுத்த
ரூல் பாத்தீங்கன்னா claims by or against executor, administrator or heir. No claim or by or against an executor, administrator or heir as such shall be joined with claims by or against him personally unless the last mentioned claims are alleged to arise with reference to the estate in respect of which the plaintiff or the defendant sues or is sued as an executor, administrator or heir, or as the case he was entitled to, liable for jointly with the deceased person to whom he represents. அதாவது சிம்பிள் எல்லாமே இந்த அந்த ஆர்டர் 1 to ஆர்டர் 7 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சாரி ஆர்டர் 2 to ஆர்டர் 2 ரூல் 1 to 7 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஸ்பீக்ஸ் அபவுட் இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் கிளைம். இந்த 6 ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டார், அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு உயில் வந்து யாராவது யாருக்காவது எழுதி கொடுத்து அதன் அடிப்படையில ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்து அவங்க பேர்ல அவங்களுக்காக இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் எக்ஸிக்யூட்டராகவும் இருந்து அந்த வழக்கை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவர்களுக்கு எதிராக அந்த வழக்கு மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிகாரங்களை அனைத்தையுமே அவங்க பேர்லயும் நீங்க கேட்டுதான் ஆகணும். இது மூணுமே எக்ஸிக்யூட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர், ஹேர் இது மூணுமே இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அவங்க கிட்டையும் நீங்க அந்த மாதிரி தான் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆர்டர் 2 ரூல் 5. இந்த ஜாயின்டர் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ற வர்றதுல 6 பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேஸ் நடத்துறதுல வந்து ஜாயின்டர் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்ததுனால ஸ்டேட்மெண்ட் போட்டு கேஸை வந்து ட்ரையல் நடத்துறதுல டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி கோர்ட் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஆர்டர் 1ல வந்து அவங்க செப்பரேட் ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்களோ அது பார்ட்டிஸுக்கு, இது ரிலீஃபுக்கும் வந்து தனியா வந்து அவங்க வந்து ட்ரையல் வந்து ப்ரொசீட் பண்ணி அதுக்கு வந்து தனித்தனியா வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செப்பரேட் ஆர்டர், பவர் ஆஃப் கோர்ட் ஆர்டர் செப்பரேட் ட்ரையல்ஸ் கோர்ட்டுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் மேக்சிமம் யாருமே வந்து ப்ராக்டிக்கலா வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. பட் ரொம்ப ஃபெமிலியர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்டர் 2 ரூல் 2. அந்த ஆர்டர் 2 ரூல் 2ங்கிறது இதுதான், சிம்பிள். ஸோ இது வந்து ஃப்ரேமிங் ஆஃப் சூட் அப்படிங்கிறது பேஸ் என்ன அப்படின்னா பிரேயர் அண்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன், இது ரெண்டு தான். இது வந்து பிளெயின்ட்ல கடைசியில வரும், ஆர்டர்ல ரெண்டாவதா வரும். அடுத்தது வழக்கு போடுறது அப்படிங்கிறது வாதியா நேரடியா கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், அல்லது வழக்கறிஞர் மூலமா கொடுக்கலாம். ஏஜென்ட் அப்படிங்கும்போது நம்ம இந்த வக்காலத்து சார் மியூட் ஆயிருச்சு சார். ஏதோட நின்னுச்சு, வக்காலத்தோட நின்னுச்சு. ரைட் இப்பதான் இருக்கு. அப்போ ஓகே, ஆர்டர் 3ல தான் நம்ம வந்து வக்காலத்து வந்து கோர்ட்ல வந்து கொடுக்குறோம். அந்த வக்காலத்து அப்படிங்கிறது நம்மளுடைய கிளைண்ட் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆத்தரைசேஷன்ல அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறவருடைய பொறுப்பு என்ன, அந்த வழக்கறிஞர் அப்படிங்கிறவருடைய பொறுப்பு, அவருடைய அக்கௌண்டபிலிட்டி, அவர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ், இன்டெகிரிட்டி, இது எல்லாம் சேர்ந்தது அந்த வக்காலத்து. அது வெறும் வக்காலத்து இல்ல, வெறுமனை கையெழுத்து போட்டு அட்டாச் பண்ணி அப்படியே வந்து கோர்ட்ல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பேப்பர் அல்ல அது. அந்த வக்காலத்துக்கு வந்து அவ்வளோ சாங்டிட்டி இருக்கு, அவ்வளோ நம்பிக்கை, கட்சிக்காரங்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அதி தீவிரமான நம்பிக்கை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸ் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி வந்து அதிகாரம் கொடுத்து அந்த கையெழுத்து வந்து போட்டிருக்காரோ அப்பவே
அந்த கேஸை பொறுத்து என்ன முடிவு எனக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அதிகாரத்தையும் அந்த வக்காலத்துல உங்களுக்கு கொடுத்துறாரு. அப்போ எந்த அளவுக்கு தீவிரமான ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த வக்காலத்து அந்த மாதிரி ஃபார்மேட் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வக்கீலுக்கு வந்து அந்த ஆத்தரைசேஷன் கொடுக்குறாரு. நம்ம ஃபீஸ் வாங்குறது அதெல்லாம் மூணாம் பட்சம். இந்த கிளைண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த சட்ட ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த வக்காலத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த வக்காலத்துல தான் வந்து அந்த பாண்டேஜ். இது கான்ட்ராக்ட் தான். இட் இஸ் an offer given by the client and it is accepted by the advocate. அதனால தான் நீங்க அக்செப்டட்னு போடுறீங்க. நான் இவரை வக்கீலா வச்சுக்கிறேன், இட் இஸ் மை ஆஃபர், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவருடைய வக்காலத்தை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். அந்த அக்செப்டட் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் an offer and acceptance. It becomes a contract. அந்த கான்ட்ராக்ட் வரணும் அப்படின்னு வரும்போது அந்த கான்ட்ராக்ட் எந்த அளவுக்கு அந்த வாசகங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அந்த இதுல வக்காலத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா எல்லாமே வந்து சர்வீஸ் ஆன் தி ரெகக்னைஸ்டு ஏஜென்ட், ப்ளீடர்ஸ், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ளீடரு, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து எப்படி வந்து ஆத்தரைசேஷன் என்ன, ஒரு வக்காலத்து போட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வக்காலத்துல நீங்க நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்ட்டிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வக்காலத்துல நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் டெம்பரரியா வந்து டெர்மினேட் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பி அவர் வந்து ஏன்னா ரிப்போர்ட் நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் suppose if you have to again appear for that claimant in the court after passing any orders or service of fresh notice on the plaintiff or parties by the court அப்படின்னு சொன்னா again you have to file a fresh வக்காலத். அங்க என்ன டெர்மினேட் ஆயிட்டதுனால நீங்க புதுசா வந்து வக்காலத் தான் போடணும். பார்ட்டி மே பி கால்டுன்னு எழுதி கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் யுவர் வக்காலத் ஸ்டாண்ட்ஸ். பார்ட்டி மே பி கால்டு, கேஸ் நடத்த சொல்லி கூப்பிடுறாங்க, உங்களால பார்ட்டி வரல, பார்ட்டி வராதப்ப ஐ ரிப்போர்ட் நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய டியூட்டி காஸ்ட் ஆன் தி கோர்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இஃப் தி கவுன்சில் ஹூ ரிப்போர்ட்ஸ் நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் தி பார்ட்டி டு whom he appears reported as such before the court, it is the mandated duty of the court to serve notice on the respective parties in order to confirm the no instructions given by the plaintiff counsel or the defendant counsel. நெசசரியா வந்து நோட்டீஸ் வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த அந்த நோ இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா டெர்மினேட் ஆனதுனால புதுசா போடணும். முதல்ல என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் வக்காலத், ஒரு கவுன்சிலை வந்து இன்னொரு கவுன்சில் வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரீவியஸ் கவுன்சில் கன்சென்ட் கொடுக்கணும் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கவுன்சில். அது வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல இருக்கு. சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் கவுன்சில் கன்சென்ட் கொடுத்தாதான் அந்த புதுசா இருக்கக்கூடிய வக்கீல் வந்து அந்த வக்காலத்து வந்து போட முடியும் அப்படின்னு இருந்தது. ஆனா இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சேஞ்ச் ஆஃப் வக்காலத்துக்கு வந்து ப்ரீவியஸ் கவுன்சிலினுடைய கன்சென்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா practically speaking, in order to have the smooth relationship between the advocates, ignoring the parties, even though the Supreme Court says that the consent is not necessary for change of wakalat for the new counsel, yet it comes under the professional etiquette. We have to get a consent from the previous counsel. It will improve the relationship between the advocates. இதை நான் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நான் வந்து விரும்புறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் தேர். ஏன்னா இப்ப நிறைய கவுன்சில்ஸ் வந்து ஃபார் சோ மெனி ரீசன்ஸ் தே மே ஹேவ் தேர் ஓன் ரிலக்டன்ட் டு கிவ் தேர் கன்சென்ட் ஃபார் சோ மெனி ஆப்வியஸ் ரீசன்ஸ்.
when this kind of representation has been made before the Supreme Court, even the Supreme Court will go and discuss in that judgment, wherein saying that at the time when the counsel who had endorsed consent may not have lien over the bundle for the dues of the fees of that counsel அப்படின்னு எழுதியிருக்காங்க. முதல்ல லீன் உண்டுன்னு இருந்தது. For the unpaid money or the fee from the client, the advocate has the right of lien over the bundle அப்படின்னு இருந்தது. Now it has been taken away by that judgment. லீனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மேண்டேட்டரியா வந்து கன்சென்ட் வாங்கணும் அப்படிங்கிறதும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. But there is no corresponding amendment in civil rules of practice that there need not be any consent. இன்னும் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல கன்சென்ட் வாங்கணும்னு தான் இருக்கு. அதனால இப்ப நிறைய கோர்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க கன்சென்ட் வாங்கிட்டு வந்துருங்களேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போடுற கவுன்சில் போட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கி கொடுத்துருங்க, தப்பு இல்லை. எல்லா கவுன்சில்ட்டையும் போய் வந்து கொடுக்க மாட்டேன்ற கவுன்சில்கிட்ட வேணா சட்டம் பேசிக்கலாம், இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கன்சென்ட் வாங்குறது அப்படிங்கிறதும் கொடுக்கறது அப்படிங்கிறதும் வந்து ஒரு சில ஒரு எம்பரேசிங் சிச்சுவேஷன்ஸ் ஃபார் போத் தி கவுன்சில்ஸ். அதனால கூடுமான வரைக்கும் அதை வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்த அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதுலயே சர்வீஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆன் ப்ளீடர் அப்படின்னு இருக்கு. என்ன சார் இது சர்வீஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆன் ப்ளீடர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. சூட்டு போடுறதுக்கு முன்னாடி கேவியேட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேவியேட் போடுறாங்க. அந்த கேவியேட்ல கவுன்சிலா அப்பியர் ஆகி நீங்க வந்து கேவியேட் ஃபைல் பண்ணிட்டீங்க. கேவியேட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேவியேட் ரெஸ்பாண்டன்ட் வந்து சூட்டு வந்து போடுறாரு. சூட்டு போடும்போது இந்த ஆர்டர் 3 ரூல் 5 இருக்கு பாத்தீங்களா, ஆர்டர் 3 ரூல் 5 இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆர்டர் 3 ரூல் 5ல யூ ஆர் அப்பியரிங் ஃபார் தி பெட்டிஷனர் கேவியேட்டர் who is the defendant in the suit authorized you to file that caveat wherein you are having the wakalat of that caveator. Hence notice, that is the defendant notice, the plain copy can also be served under order 3 rule 5 on the counsel who stands for the caveat on behalf of the defendant. At that time it is the necessary duty of the counsel to receive that summons and receive the plain copy, and he must give instructions to the client that suit has been filed and I made appearance for you and I received the copy on behalf of you அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணணும். இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி கவுன்சில். பட் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் ஹைகோர்ட்ல மட்டும்தான் இதை ஃபாலோ பண்றாங்க. ஹைகோர்ட்ல வந்து கேவியேட் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் அப்பீலோ அல்லது வந்து ஃபர்ஸ்ட் அப்பீலோ நீங்க ஃபைல் பண்ணும்போது வந்து கேவியேட்டார் கவுன்சில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேவியேட்டார் கவுன்சிலுக்கு வந்து நோட்டீஸ் வந்து சர்வ் பண்ணிட்டு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி தே கேன் மூவ் இன் தி லஞ்ச் மோஷன் ஃபார் தி இன்டரிம் ஆர்டர்ஸ். அந்த சூழ்நிலையில நான் கேவியேட்டுக்கு மட்டும் வக்காலத்து போட்டேன், நான் இப்ப வந்து காப்பி வாங்கிக்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தி கான்ட்ராக்ட் பிட்வீன் தி கவுன்சில் அண்ட் தி பார்ட்டி ஹூ இஸ் தி டிஃபெண்டன்ட் இன் தி சூட் இஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அட் தி டைம் when the suit is filed. லோயர் கோர்ட்ல கோர்ட் வந்து அதை இன்சிஸ்ட் பண்றது இல்லை நீங்க வந்து வாங்கிக்கிங்கன்னு. இதுவும் தெரிஞ்சுக்குங்க. இன்கேஸ் யாராவது ஒரு ஜட்ஜி நீங்க கேவியேட் போட்டிருக்கீங்க, ஏன்னா எமர்ஜென்சியா வந்து இன்ஜங்ஷன் பெட்டிஷன் வரும்போது நீங்க மேல எழுதுறீங்க கேவியேட் இஸ் பெண்டிங் அல்லது கேவியேட் இஸ் நாட் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ல நீங்க எழுதி கொடுக்கணும். அப்ப கேவியேட் இஸ் பெண்டிங்னு வரும்போது யாராவது ஒரு கவுன்சில் இந்த மாதிரி இவர் தாங்க கவுன்சிலு, இவங்களுக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு போடுங்க, நான் வந்து இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ல பேசணும், எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த வக்கீலை வாங்கிக்க சொன்னாங்கன்னு சொன்னால் ஆர்டர் 3 ரூல் 5ல கண்டிப்பா வாங்கி ஆகணும், நீங்க இன்டிமேட் பண்ணி ஆகணும். நான் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு சட்டத்தில் இடமில்லை. இது ஆர்டர் 3. அடுத்தது ஆர்டர் 4. ஆர்டர் 4 அப்படிங்கிறது தான் அந்த சூட் அப்படிங்கிற வார்த்தை இங்கதான் சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சூட்ஸ். சூட் டு பி கமென்ஸ்ட் பை பிளைண்ட்.
suits to be commenced by plaint. Every suit shall be instituted by presenting a plaint to court or such officer as it appoints in this behalf. Every plaint shall comply with the rules contained in orders 6 and 7 so far as they are applicable. எப்படி சூட்டு போடணும், எப்படி கோர்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைத்து நீதிமன்றத்தை அணுக வேண்டும் அப்படிங்கிறது ஆர்டர் 4. அதை எப்படி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டர் 6 அண்ட் ஆர்டர் 7. இந்த சூட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாருமே சிவில் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸ். அதாவது ஒரு பழைய கேஸ், அதுக்கு ஒரு டிகிரி ஜட்ஜ்மெண்ட் காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்கணும். அப்படிங்கும்போது அந்த காப்பி அப்ளிகேஷன் சூட் வந்து டெஸ்ட்ராய், அந்த பேக் ரெக்கார்ட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. பேக் ரெக்கார்ட் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கும் போது அந்த டிகிரி ஜட்ஜ்மெண்ட் கெடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது கடைசி பட்சமா என்ன ரிலே பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சூட் ரிஜிஸ்டர் காப்பியாவது எடுப்போம். சூட் ரிஜிஸ்டர் காப்பியில என்ன இருக்கும் அப்படின்னா, யார் வாதி, யாரு பிரதிவாதி, என்னைக்கு சூட்டு போட்டாங்க, எந்த கோர்ட்ல போட்டாங்க, என்ன காஸ் ஆஃப் ஆக்ஷன், என்ன ரிலீஃப், அந்த கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லுச்சு, அதுல அப்பீல் இருக்கா இல்லையா, இந்த டீடைல்ஸ் பூரா அதுல இருக்கும். அதுக்கு பேர் தான் சூட் ரிஜிஸ்டர்னு பேரு. அந்த சூட் ரிஜிஸ்டர்ன்றது பர்மனன்ட் ரெக்கார்ட். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட்ல தான் பப்ளிக் டாக்குமெண்ட்ஸை பூரா வந்து டெஸ்ட்ராய் பண்றதுக்கு வந்து ஆர்டர் போடணும். அதுல டைம் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு 3 வருஷம் முடிஞ்ச உடனே டெஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ், 10 இயர்ஸ் வந்து முடிஞ்ச உடனே டெஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அந்த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதுல எது டெஸ்ட்ரக்ட் பண்ணலாமோ அது மட்டும் டெஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அந்த டயத்துக்குள்ள. மீதி எல்லாமே பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ். இப்போ சூட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது பர்மனன்ட் ரெக்கார்ட். இப்போ நீங்க எந்த ஊர் கோர்ட்டுக்கு போனீங்கன்னாலுமே, இப்ப 1889 ஒரு சூட் ரிஜிஸ்டர் காப்பி வேணும் அப்படின்னு சொன்னால், எந்த கோர்ட்டு என்ன ஓஎஸ் நம்பர் அல்லது என்ன ஏஎஸ் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சதுன்னா, காப்பி அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அந்த காப்பி உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்ல என்ன பேப்பர் கிளைம் பண்ணி வருதோ அதுதான் அந்த சூட் ரிஜிஸ்டர் காப்பி. பிளைண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்டா எழுதுறது 19 ரிஜிஸ்டர்னு ஒன்னு இருக்கும். ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல சொல்லியிருப்பாங்க சிவில் கோர்ட்ல. அது என்னன்னா, ஈச் அண்ட் எவ்வரி பேப்பர், என்ன பேப்பர் கோர்ட்ல கொடுக்குறாங்களோ அதை சீரியல் வைஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுல எழுதணும். ஸ்டாம்ப் இருந்ததுன்னா அந்த ஸ்டாம்ப் எவ்வளவு ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னு எழுதணும். அதான் அந்த 19 ரிஜிஸ்டர். அது வந்து ஒவ்வொரு பேப்பரும் கொடுக்கக்கூடியது. இது சூட்டுக்கு மட்டும், பிளைண்ட்டுக்கு மட்டும். இது ஆர்டர் 4 ரூல் 2 அப்படிங்கிறது. இப்போ யார் பார்ட்டின்னு வந்தாச்சு, யாரு வாதி வந்தாச்சு, யாரு பிரதிவாதி வந்தாச்சு, அந்த சூட்டை எப்படி போடணும், தனியா போடணுமா, ஆர்டர் 1 ரூல் 8ல ரெப்ரசன்டேட்டிவ் சூட்ல போடணுமா, அதுக்கப்புறமா யார் பிரதிவாதிகள் அப்படிங்கிறதும் வந்து வந்தாச்சு. எப்படி பிரதிவாதிகளை சேர்க்கணும், எப்படி பிரதிவாதிகளை நீக்கணும், அதுக்கப்புறமா ஃப்ரேமிங் ஆஃப் சூட், எந்தெந்த வழக்கு மூலத்தில் வந்து ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த பரிகாரங்களை வந்து நீதிமன்றத்தில் வந்து கேட்கணும். அப்படி கேட்காட்டி திரும்பி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும். அடுத்தது அந்த வழக்கை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றதுக்கு ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு அந்த வக்காலத்து மூலியமா அந்த வழக்கறிஞர் வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டு உங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது எழுத்து மூலமாக அந்த நீதிமன்றத்துல சூட் அப்படிங்கிற ஒரு இதுல பிளைண்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பர்ல நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டர் 4. இப்போ எல்லாமே கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறமா கோர்ட்டினுடைய அடுத்த வேலை என்ன அப்படின்னா, யாரு நீதிமன்றத்தை வந்து அணுகி அந்த கேஸை போட்டிருக்காங்களோ பிரதிவாதிகளுக்கு அவங்க இந்த மாதிரி நீதிமன்றத்தை அணுகி எங்க கிட்ட வந்து இந்த பரிகாரம் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்க கோர்ட்ல இத்தனாம் தேதியோ இத்தனை மணிக்கு அப்பியர் ஆகி நீங்க அதுக்கு உங்களுக்கு வக்கீல் மூலமாவோ நேரலையாவோ நீங்க வந்து அந்த உங்களுடைய ஆட்சேபனைகளை வந்து எழுத்து மூலியமா தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பக்கூடிய அந்த அடுத்த ப்ராசஸ் தான் ஆர்டர் 5 இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ். இந்த சம்மனோட
பிளெயின்ட் காப்பி அனெக்ஸ் பண்ணி அனுப்பணும். சம்மன் வந்து யாருக்கு அனுப்புறது, அனுப்பும்போது அவங்களுக்கு பிளெயின்ட் காப்பி அனெக்ஸ் பண்ணி அனுப்பணும். ரூல் 2 படி சம்மன் அனுப்புறது 1, ஆர்டர் 5 ரூல் 1. அந்த சம்மனோட பிளெயின்ட் காப்பி அனுப்பணும் ரூல் 2. அந்த சம்மன்லயே அவங்க வந்து வாதி, பிரதிவாதி அல்லது வழக்கறிஞர் மூலமாக நீங்க அப்பியர் ஆகலாம்னு சொல்லி அனுப்பணும் ரூல் 3. ஃபோர்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சர்டன் லிமிட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ரெசிடென்ஸை மட்டும்தான் நீங்க வந்து நேரில் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மற்றவங்களை வழக்கறிஞர் மூலியமா நீங்க வந்து அப்பியர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது ரூல் 4. 5ல வந்து சம்மன்ஸ் அனுப்புறது செட்டில்மெண்ட்டுக்கும் அனுப்பலாம், ஃபைனல் டிஸ்போசலுக்கும் அனுப்பலாம். இது யாரும் இப்போ வந்து ஃபாலோ பண்றதில்ல. ஜஸ்ட் ஜெனரல் எல்லா சம்மன்ஸும் வந்து ஜெனரலா அனுப்பிச்சு விட்டுறாங்க, வந்து அப்பியர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அனுப்பும்போது என்ன தேதியில எந்த இடத்துல எந்த கோர்ட்ல அப்பியர் ஆகணும் அப்படின்ற கண்டென்ட் இருக்கிறது ரூல் 6. சம்மன்ல இருக்கக்கூடிய ரூல் 6. அந்த சம்மன்லயே அந்த டைமு, அந்த கோர்ட்டு, அந்த நேரம் பிளஸ் நேரில் அப்பியராவையோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் வந்து அப்பியர் ஆகுங்க அப்படின்ற கண்டென்ட் வர்றது 7. இது பூராமே அந்த சம்மன்ஸ்ல இருக்கும். இது எல்லாம் அந்த சம்மன்ஸை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் 5 ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன்னொன்னு ஒவ்வொரு பேராகிராஃபுக்கு வந்துட்டே இருக்கும். ஆர்டர் பார்ட்டிக்கு வந்து 1, 5(1). காப்பி அனெக்ஸ் பண்றதுன்றது 2, நேரில் அப்பியர் ஆகுங்கன்றது 3. ஃபைனல் டிஸ்போசலுக்கா அல்லது வந்து செட்டில்மெண்ட்டுக்கா அப்படிங்கிறது 5. என்ன தேதியில எந்த இடத்துல எந்த நேரத்தில் அப்பியர் ஆகணுங்கிறது 6. என்ன ஆவணங்களோட இருக்கக்கூடிய ஆவணங்களோட அப்பியர் ஆகுங்க அப்படின்னு சொல்றது 7. இது அந்த கண்டென்ட் பூராமே அதுல இருக்கும். அடுத்தது சம்மன்ஸை சர்வ் பண்ணி கோர்ட்ல வந்து கொடுக்கக்கூடியது எப்படி, அதை அவங்க வந்து எப்படி எடுத்துக்கணும். அடுத்து மோட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் எப்படி சர்வ் பண்றது அப்படின்னா 2 விதத்திலையும் பண்ணலாம். இப்போ வந்து அமெண்டட் சிபிசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட் மூலியமா, போஸ்ட் மூலியமா, கொரியர் மூலியமா. இப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராசஸர்களுக்கெல்லாம் வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஃபோனு. அது என்னமோ என்டிபிசி சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ்னு போடுறாங்க. இந்த அமெண்டட் இதுல வந்து இங்க நிஜமாலுமே இடத்துல போய் பார்ட்டிக்கு சம்மன் பண்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக அந்த அமீனுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபோன், மொபைல் ஃபோனே கொடுத்து அதன் அடிப்படையில் போய் நீங்க வந்து சர்வீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ்ல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட். ஒவ்வொரு டிஃபெண்டன்ட் இருக்காங்கன்னா அந்த ஒரு டிஃபெண்டன்ட் பேர்லயுமே அந்த சம்மன்ஸ் ஈச் அண்ட் எவரி டிஃபெண்டன்ட் வந்து பேர்ல சர்வ் பண்ணணும். அந்த டிஃபெண்டன்ட் பேர் சொல்லிருக்கக்கூடிய டிஃபெண்டன்ட் பேர்ல வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க யாராவது ஆத்தரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து அந்த சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். டிஃபெண்டன்ஸ் மற்றவங்க இருக்கும்போது, ஒரு 4-5 டிஃபெண்டன்ட் இருக்கும்போது அவங்க அவைலபிளா இல்லை அப்படிங்கும்போது அந்த வீட்டில் ஒரு அடல்ட் மெம்பர் இருக்காங்க அப்படின்னா அந்த அடல்ட் மெம்பர் மற்றவங்களுக்காக அந்த சம்மனை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அடல்ட் மெம்பர் பேர்ல 515ல சம்மன்ஸ் வந்து சர்வ் பண்ணலாம். சம்மன்ஸ் வந்து யார் கையில வந்து யார்கிட்ட சம்மன்ஸ் சர்வ் பண்றீங்களோ அவங்களுடைய கையெழுத்து வாங்கணும். அது ஆர்டர் 5 ரூல் 16ல. டிஃபெண்டன்ட் வந்து கண்டுபிடிக்க முடியல அல்லது வாங்க மறுத்து விட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது
அதை வந்து அந்த வீட்டில் வந்து அஃபிக்ஸ் பண்ணணும், அல்லது அவரை கண்டுபிடிக்க முடியலன்னா வேற போர்ட்ஸ் நாட் நோன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸு, அப்புறம் பேப்பர் பப்ளிகேஷனு, அதுக்கப்புறமா அடுத்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் 17ல என்டாஸ்மெண்ட் ஆஃப் டைம் மேனர் ஆஃப் சர்வீஸ். அந்த அமீன் வந்து திரும்பி ரிட்டர்ன் சம்மன்ஸ் கொடுக்கும்போது எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு எந்த இடத்துல இந்த டிஃபெண்டன்ட்டுக்கு சம்மன் சர்வ் பண்ணி கையெழுத்து வாங்கினேன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரூஃபா அங்க 2 அட்டைக்கு விட்னஸஸ் வந்து கையெழுத்து வாங்கி அதை ரிட்டர்ன் பண்ணணும். அப்பதான் அது ப்ராப்பர் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ். அதுல ஏதாவது டிஸ்பியூட் வருது அப்படின்னு சொன்னால் 19ல அந்த சர்விங் ஆபீசரை விட்னஸாவே விசாரிக்கலாம். யாரு? கோர்ட்டும் விசாரிக்கலாம், பார்ட்டியும் விசாரிக்கலாம். அதே மாதிரி 19A கோர்ட் சம்மன் மட்டும் இல்ல, கோர்ட் சம்மனும் அனுப்ப சொல்லி கோர்ட் ஆர்டர் போடலாம், போஸ்டல்லையும் சம்மன்ஸ் வந்து ஆர்டர் போடலாம். ஆர்டர் 5 ரூல் 20 சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ். அந்த சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸுங்கிறது கலோக்கியலா வந்து யூஸ் பண்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பேப்பர் பப்ளிகேஷன். அந்த பேப்பர் பப்ளிகேஷன்னா டிபெண்டன்ட் வந்து சம்மன்ஸ் வந்து பிராக்டிக்கலா சர்வ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு என்டாஸ்மெண்ட் வரும்போதோ, அல்லது பலமுறை வந்து சம்மன்ஸ் டிபெண்டன்ட்டுக்கு அனுப்பிச்சு வேணும்னே அவர் வந்து வாங்க மறுக்கிறார் அப்படிங்க வரும்போதோ நீங்க வந்து ஆர்டர் 5 ரூல் 20ல வந்து யூஸ்வலா ஓரலாவே கேட்கலாம், ஸ்டெப்ஸ் வந்து பேப்பர் பப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு. பட் இப்போ வந்து ஆர்டர் 5 ரூல் 20ல நீங்க வந்து பேப்பர் பப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ரிக்வசிஷன் கொடுத்தீங்கன்னா கோர்ட் வந்து அதுக்கு ஆர்டர் போடுறாங்க. இதுல ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வரும். இந்த மாதிரி என்டாஸ்மெண்ட் வந்து வெளிநாடு சென்று விட்டார், பிரதிவாதி வெளிநாடு சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்டாஸ்மெண்ட் போட்டு அந்த சம்மன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பேப்பர் பப்ளிகேஷன் கேட்குறீங்க. அப்படிங்கும்போது ஒரு சில ஜட்ஜஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் அவர் தான் வெளிநாடு சென்று விட்டாருன்னு சொல்றீங்களே, இங்க பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு நீங்க அனுப்பணும். அப்படி இல்லாட்டினா அவர் எந்த நாட்டில் இருக்கிறாரோ அந்த நாட்டில் தானே நீங்க வந்து பேப்பர் பப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியும். அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது இங்க பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்து என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கடைசியா அவர் எங்க வந்து இருந்தாரோ அந்த இடத்துல நீங்க பேப்பர் பப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லுது. என்னது? 1A பாருங்க. ஆர்டர் 5 ரூல் 20 1A வேர் தி கோர்ட் ஆக்டிங் அண்டர் சப் ரூல் 1. ஆக்டிங் அண்டர் சப் ரூல் 1 என்னன்னா, பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. ஆர்டர் சர்வீஸ் பை அன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் நியூஸ் பேப்பர். தி நியூஸ் பேப்பர் ஷல் பி எ டெய்லி நியூஸ் பேப்பர் circulating in the locality in which the defendant is last known to have actually and voluntarily resided, carried on business or personally worked for grain. So அவருக்கு நமக்கு தெரிஞ்சு கடைசியா அவர் வந்து எங்க வந்து எந்த அட்ரஸ்ல இருந்தாரோ அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய பேப்பர் வரக்கூடிய அந்த ஏரியால நீங்க பப்ளிகேஷன் கொடுத்தால் இட் இஸ் சஃபிஷியன்ட். நீங்க அமெரிக்காவில் இருக்காருன்னா அமெரிக்காவில் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஐரோப்பாவில் இருக்காருன்னா ஐரோப்பாவில் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சட்டம் அப்படி சொல்லலை. எங்க கடைசியா இருந்தாரோ அங்க பேப்பர் பப்ளிகேஷன் கொடுத்தா போதும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கண்டின்ஜென்சிஸ் பிராக்டிக்கல் அட்வொகேட்ஸுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் வந்துகிட்டு இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆர்டர் 5 ரூல் 10 ஆர்டர் 20 ஆர்டர் 5 ரூல் 21A இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கோர்ட்ல வந்து நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால அதையும் தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது 2. எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ். சர்வீஸ் சப்ஸ்டிடியூட்டட் பை ஆர்டர் ஆஃப் தி கோர்ட் ஷால் பி ஆஸ் எஃபெக்சுவல் ஆஸ் இஃப் இட் ஹாஸ் பீன் மேட் ஆன் தி டிபெண்டன்ட் பர்சனலி. பேப்பர் பப்ளிகேஷன் வந்து சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் கொடுத்து எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டாங்க அப்படின்னா அவர் இருந்து அந்த சம்மனை நேரடியாக அவர் சர்வ் பண்ண மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அர்த்தம். இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வெளிநாடு போனவங்களுக்கோ அல்லது வெளியில இருக்கிறவங்களுக்கு சம்மன் சர்வ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஆர்டர் 5 ரூல் 20 சப் கிளாஸ் 1 and 1A நீங்க சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், சப்போஸ் அது எக்ஸ்பார்ட்டி டிகிரி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால், பேப்பர் பப்ளிகேஷன்ல எக்ஸ்பார்ட்டி ஆயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய எக்ஸ்பார்ட்டி டிகிரி செட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் 99.9% உண்டு. பேப்பர் பப்ளிகேஷன்ல எக்ஸ்பார்ட்டி ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அதை செட்டசைட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். மற்ற காரணங்களை விட இது வந்து முக்கியமா எடுத்துக்கிட்டு செட்டசைட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு.
அது மாதிரி 20A வந்து போஸ்டல்ல அனுப்புறது. 20A நீங்க வந்து போஸ்டல்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 20A நீங்க வந்து மெமோவோ அல்லது வந்து ஒரு அப்ளிகேஷனோ கொடுக்கணும். அதே மாதிரி வேற ஜூரிசெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்ட்டுக்கு நீங்க சம்மன் சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போஸ்ட்ல நேரா அனுப்புறது வேற. பட் நெசசரிலி கோர்ட் மூலியமா அது வந்து போகணும். அந்த கோர்ட் மூலியமா போகணும்னா அந்த சம்மன் பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த கோர்ட் ஜூரிசெக்ஷனுக்கு உண்டான அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் அந்த முனிசிபல் கோர்ட்டுக்கு போய் அது போயிட்டு சர்வ் ஆயிட்டு திருப்பி அதே ப்ராசஸ்ல வந்து திரும்பி சர்வ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுதான் ஆர்டர் 5 ரூல் 21. எந்த கோர்ட்டுக்கு போகுதோ அந்த கோர்ட் வந்து அந்த சம்மனை சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற அதிகாரம் 23ல அந்த கோர்ட்டு கொடுத்திருக்கு. டு விச் இட் ஹஸ் பீன் சென்ட் ஃபார் சர்வீஸ். அடுத்தது 24. ஒரு டிபெண்டன்ட் ஜெயில இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த டிபெண்டன்ட் ஜெயில இருக்கான்னா நீங்க ஆர்டர் 24ல ஆர்டர் 5 ரூல் 24ல யூ மஸ்ட் சீக் தி பர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் பை ஃபைலிங் திஸ் அப்ளிகேஷன் enabling the plaintiff to send the summons to the person who is inside the jail through the jailer. 24ல நீங்க வந்து கேட்கணும். அவர் ஃபாரின்ல இருக்காருன்னு தெரியுது. ஆனா அவருக்கு இங்க யாருமே வந்து ஏஜென்ட்டோ ரெப்ரசன்டேட்டிவோ இல்லைன்னா நீங்க அந்த அவர் எங்க வந்து ஃபாரின்ல இருக்காரோ அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு நீங்க அனுப்பணும். அது 25. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எம்பசிஸ் அவங்களெல்லாம் நீங்க சிவில் சூட்லயோ மற்ற இதுலயோ வந்து ரிட்டு மற்ற ப்ரொசீடிங்ஸ் எதுல அனுப்பணும்னாலுமே இதே 5 ரூல் 26A தான் நீங்க வந்து அவங்களுக்கு அனுப்பணும். கம்பெனிக்கு அனுப்புறது. அடுத்தது சிவில் சர்வீஸ்மேன், நேவி, ஏர் பர்சன் அவங்களுக்கு அனுப்புறது 28. இது எல்லாமே நீங்க சப்போஸ் அவங்க வந்து அபிஷியல் கெப்பாசிட்டியில நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே இந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே நீங்க பர்மிஷன் வாங்கி பேட்டா கட்டணும். சாதாரண டிபெண்டா நீங்க வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அந்தந்த ரூல்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஜெயிலுக்கு அனுப்புறது, ஃபாரினுக்கு அனுப்புறது, எம்பசிக்கு அனுப்புறது, ஃபாரின் அம்பாசிடர்ஸ்க்கு வந்து அனுப்புறது, இது எல்லாமே வந்து அந்த ரூல்ல என்ன இருக்கோ அவங்களுக்கு பார்ட்டியா சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு கண்டின்ஜென்சிஸ்ல வந்து ஒரு வழக்கு வந்து தொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதர் டிபெண்டன்ட்டுக்கு அனுப்புற மாதிரி நம்ம வந்து அனுப்ப முடியாது. அந்த ப்ரொவிஷன்ல we must seek the permission and send the summons to them னு கோர்ட்ல கேட்டு அது பர்மிட் பண்ணி அப்புறம் அனுப்பணும். இது ஆர்டர் 5. ஆர்டர் 6 உங்களுக்கு அரை மணி நேரம் கூட எடுத்துக்கிட்டனோ? No, sir. 8 சொன்னீங்க. I think we are nearing 9. Yes, sir. Doubt. இப்போ ஆர்டர் 6, ஆர்டர் 7 இருக்கு இல்லையா? இந்த ஆர்டர் 6 ரூல் 7, ஆர்டர் 6, ஆர்டர் 7 இது ரெண்டையுமே ஒரு சூட் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்டர் 6ங்கிறது ப்ளீடிங்ஸ். ஆர்டர் 7ன்றது பிளைண்ட்.
பிளெயிண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா என்னென்ன ஆர்டர்ல அது இருக்கணும், அதாவது ஆர்டர் 7க்குள்ள இப்படி ஆர்டர்ல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த 7. ப்ளீடிங்ஸ்னா என்னன்னா பண்டில் ஆஃப் ஃபேக்ட்ஸ். என்ன நீங்க வந்து ஒரு வழக்கு கோரிக்கையா எந்த பொருண்மையின் அடிப்படையில் நீதிமன்றத்தை நாடுகிறீர்கள் அப்படிங்கிறது ஆர்டர் 6. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமா நீங்க வந்து அடிக்கடி அதிகமா ஒரு சிவில் வழக்கறிஞர் வந்து ஃபேஸ் பண்ணி போடக்கூடிய கேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65% கேசஸ் வந்து இன்ஜங்ஷன் சூட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த இன்ஜங்ஷன் சூட் அப்படிங்கிறது அது ஒரு சூட், அதுக்கு ஒரு பிளெயிண்ட், அந்த பிளெயிண்ட்ல வாதி பிரதிவாதி, அதுக்கு வழக்கு பொருண்மைகள், அந்த வழக்கு பொருண்மைகள் எல்லாமே சொல்லிட்டு வரீங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது அந்த இன்ஜங்ஷன் சூட்டுக்கு என்ன ப்ளீடிங் முக்கியம், அதுதான் முக்கியம். ஏன்னா ப்ளீடிங்ஸ் ஆர் தி பேக் போன் ஆஃப் லிட்டிகேஷன். நோ அமௌண்ட் ஆஃப் எவிடன்ஸ் கேன் பி லெட் இன் வித்வுட் ப்ளீடிங்ஸ். இதுதான் டாக்ட்ரைன். அப்போ ஜென்ரலா ஒரு இன்ஜங்ஷன் சூட்டு அப்படின்னா எல்லாம் இருக்கு. என்ன மெயின், எது வந்து மேண்டேட்டரி, எதை பத்தி நம்ம வந்து ப்ளீடிங்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா பொசஷனை பத்தி சொல்லணும். அந்த இன்ஜங்ஷன் சூட்ல மெயினா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பொசஷன். பொசஷன் நம்ம கிட்ட எப்படி இருக்கு, எவ்வளவு வருஷமா இருக்கும், என்ன ஆவணங்கள் வச்சிருக்கோம் அப்படின்றத மெயினா இன்ஜங்ஷன் சூட்ல பொசஷனை சொல்லணும். அடுத்து காஸ் ஆஃப் ஆக்ஷன். ஏன்னா இன்ஜங்ஷன் சூட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா an apprehension is sufficient to file a suit for injunction. That apprehension must be a real apprehension. அது அப்புறமா வரும். பேசிக்கா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா பொசஷன் இருக்கணும் ப்ளீடிங்ஸ்ல. அடுத்தது apprehension is sufficient as a cause of action to file the suit for injunction. இப்போ இந்த இன்ஜங்ஷன் சூட்டு அப்படிங்கிறது பொசஷன் ப்ளீடிங்ஸ்ல இருக்கணும். ஆர்டர் 6 அது ப்ளீடிங்ஸ்ல வந்து அந்த பொசஷன் பத்தி சொல்லணும். அடுத்து கோர்ட் ஃபீஸ். அதுக்கு அடுத்தது இந்த 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 இன்ஜங்ஷன் சூட் அப்படிங்கிறது எதுல வருது, எந்த சப்ஸ்டான்ஷியல் ப்ரொசீஜர், எந்த சப்ஸ்டான்ஷியல் லால இருக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்ல இருக்கு. ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்ல when injunction can be granted or when injunction cannot be granted அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த இன்ஜங்ஷன் சூட்ல நீங்க டெம்பரரி இன்ஜங்ஷன் கேட்டு ஐஏ போடும்போது ரிச்சுவல்ஸா ஒரு வார்த்தைகள் எழுதுவீங்க. injunction is not granted, the plaintiff will be prejudiced and incur loss which cannot be compensated in terms of money அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஃப்ரேசியாலஜி மாதிரி ஒரு அஃபிடவிட் போடுவீங்க. ஒரு அஃபிடவிட் வந்து டெம்பரரி இன்ஜங்ஷன் அப்ளிகேஷன்ல கேட்பீங்க. அதே ப்ளீடிங்ஸ் அதுலயே வந்து ப்ளீடிங்ஸ்னு இருக்கும். இதை ஏன் சொல்றோம், இது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் செக்ஷன் 39. நான் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அந்த செக்ஷன் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்துக்குங்க. அந்த பர்மனன்ட் இன்ஜங்ஷன் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த பர்மனன்ட் இன்ஜங்ஷன் ப்ரொவிஷன்ல கோர்ட் எப்பப்பெல்லாம் இன்ஜங்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எப்ப காம்பன்சேஷன், அடிக்குவேட் காம்பன்சேஷன் பாசிபிள் அப்படிங்கிற இடத்துல இன்ஜங்ஷன் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. அதை கெட் ஓவர் பண்றதுக்கு தான் அஃபிடவிட்ல எங்களுக்கு லாஸ் வந்துடும், அந்த லாஸ் வந்து ஈக்குவேட் பண்ண முடியாத லாஸா இருக்கும், அதனால எங்களுக்கு இன்ஜங்ஷன் கொடுங்க அப்படின்னு அந்த ப்ளீடிங்ஸ்ல சொல்றது. டு கெட் ஓவர் தட் பார் இன் தி ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட். ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட் தான் இன்ஜங்ஷன் சூட்டுக்கு பேஸ். இன்ஜங்ஷன் சூட் இன் தி சென்ஸ் பர்மனன்ட் இன்ஜங்ஷன் அண்ட் மேண்டேட்டரி இன்ஜங்ஷன் ரெண்டுக்குமே அதுதான் பேஸ், அதுதான் சப்ஸ்டான்ஷியல் லா. அது சப்ஸ்டான்ஷியல் லா. அந்த லால இருந்து ப்ளீடிங்ஸ்ல ஆர்டர் 6 and 7ல கோர்ட் ஃபீஸ் ஒட்டி இந்த ரிலீஃப் நீங்க வந்து கேட்குறீங்க. இதுல ஒரு டெம்பரரி இன்ஜங்ஷன் பெட்டிஷன் போடுறது தான் ஆர்டர் 39 ரூல் 1 and 2. சூட் இட் செல்ஃப் இஸ் ஃபார் பேர் இன்ஜங்ஷன் wherein you seek an temporary injunction to protect your possession or any other thing which you possess at the time of filing of the suit
to be protected by way of injunction. Either it may be a movable property or it may be a immovable property or it may be any patent right. Depends upon the facts of the case. அப்படிங்கும்போது கோர்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து டெம்பரரி இன்ஜங்ஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த இதுக்கு வந்து போறாங்க. அப்ப இந்த ப்ளீடிங்ஸ்ல இன்ஜங்ஷன் சூட்டுக்கு இவ்வளவுதான். இதுக்கு மேல இன்ஜங்ஷன் சூட்டுக்கு ஸ்பெசிஃபிகலி ஃபேக்ட் இதுல வந்து லிமிடேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே வேர் தி violations have been there and the apprehension continues day by day, which raises a day by day cause of action for you to maintain the suit for injunction. So limitation aspect will not arise as far as injunction is concerned. இதுல அடுத்து என்ன அப்படின்னா பெண்டிங் சூட் இன்ஜங்ஷன், பெண்டிங் பேர் இன்ஜங்ஷன் சூட் plaintiff dies. The next question would be, technically speaking, whether the cause of action survives upon the legal heirs left behind by the plaintiff in injunction suit. அப்படின்னா technically speaking not. Technically speaking not. You cannot implead the legal heirs in a bare injunction suit, provided if the pleadings are otherwise. அவர் வந்து பொசஷன்ல இருக்கிறது வந்து வீடு, அதுல வந்து மற்றவங்க எல்லாம் குடியிருக்காங்க, இன்னும் மற்ற ஹேர்ஸ் எல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் an injunction suit dies as soon as the plaintiff dies. You cannot add legal heirs to continue the suit because the cause of action will not survive upon the legal heirs. This is basic. But there is an exception. There are exceptions. There are exceptional suits also. Suppose if the suit has been filed as a member of a joint family or karta of the joint family, then it differs. In that circumstance, cause of action survives upon the surviving legal heirs to maintain the suit. It depends upon the facts of the case. So these are all the 1, 2, 3, 4 legal aspects as far as injunction suits regarding the pleadings are concerned. இதோட இன்னைக்கு வந்து நிறுத்திக்குவோம். அப்புறமா அடுத்தடுத்த சூட்டுக்கு வந்து ப்ளீடிங்ஸுக்கும் பிளெயிண்ட்டுக்கும் அப்படியே மாற்றி நான் வந்து இன்ஜங்ஷன் சூட் வந்து போன அடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த கைண்ட் ஆஃப் சூட் என்ன, அடுத்த கைண்ட் ஆஃப் சூட் என்ன, ஒரு சூட்லேயும் என்ன இப்போ வந்து இன்ஜங்ஷன் சூட்ல வந்து பொசஷன் தான் மெயின் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூட்டுக்கும் என்ன வந்து மேண்டேட்ரி அப்படின்னு இருக்கு. கதை சொல்றது ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட்ல சொல்றது ஒண்ணு, பட் லீகல் ஆஸ்பெக்ட்ல ஒரு சூட்லயுமே ஒரு பிரேயர்லயுமே ஒரு சப்ஸ்டான்ஷியல். ஏன்னா ஒரு பிளெயிண்ட் அப்படிங்கிறது ஒரு சிபிசி எடுத்துக்கிட்டு ஒரு இன்ஜங்ஷன் சூட் போடுறீங்கன்னா அது சிபிசி மட்டும் இல்ல. இப்ப இன்ஜங்ஷன் சூட்னா சப்ஸ்டான்ஷியலா எது ஸ்பெசிஃபிகலி ஃபேக்ட், ஸ்பெசிஃபிகலி ஃபேக்டை வச்சு தான் இன்ஜங்ஷன் சூட் போடுறோம். அப்ப இன்ஜங்ஷன் சூட்டு, ஸ்பெசிஃபிகலி ஃபேக்ட், கோர்ட் ஃபீஸ், லிமிடேஷன். அப்ப இன்ஜங்ஷன் சூட்டுக்கு இது 4 வந்து தேவைப்படுது. இந்த 4 வந்து தேவைப்படுது. மேண்டேட்டரி இன்ஜங்ஷனா இருந்ததுன்னா லிமிடேஷனும் வரும். பெர்மனன்ட் இன்ஜங்ஷனா இருந்தது அப்படின்னு சொன்னால் லிமிடேஷன் இஸ் ஆப்ஷனல். As far as mandatory injunction is concerned, with regard to that prayer, each and every prayer that has to be asked for before the court within 3 years from the date of your objections or obstructions over the enjoyment of that property or any construction that has been made, it has to be removed. அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஸோ அந்த லிமிடேஷன் ஆஸ்பெக்ட் கேட்கக்கூடிய பிரேயரை பொறுத்து இந்த ஒவ்வொரு சப்ஸ்டான்ஷியல்